மதுரையில் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் 8 தனியார் பள்ளிகளுக்கு இணையாக செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளி. அப்படி என்ன இந்த பள்ளியின் சிறப்பு? பேசுகிறது இந்த தொகுப்பு. தரத்தில் தனியார் பள்ளிதான் சிறந்தது என்ற கருத்தை உடைத்திருக்கிறது மதுரை ஒத்தக்கடையில் செயல்படும் மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. 1933ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பள்ளியில் 2010ஆம் ஆண்டு வரை மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை 300 வரைதான் இருந்திருக்கிறது. ஆனால் தற்போது மாணவர்களின் எண்ணிக்கை 500ஐ தாண்டி இருக்கிறது. அதற்கு காரணம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தென்னவன் தான். அப்படி என்ன செய்தார் தென்னவன்? முதல்ல என்ன செஞ்சோம், மைதானம் முழுவதும் புழுதி காடுகளாக இருந்தது. அந்த புழுதி காடை மாற்றணுங்கிறதுக்காக ஃபேவர் பிளாக்கள் பதிச்சோம். பொது தண்ணீர் திட்டத்தின் மூலமாக ஃபேவர் பிளாக்கள் பதிச்சோம். அப்புறம் கட்டிடங்கள் முழுவதும் வண்ணமான வகுப்பறைகளாக ஏற்படுங்கிறதுக்காக நிறைய பெயிண்டிங் பண்ணோம். கரும்பலைகளை பெயிண்டிங் அடித்தோம். லோ லெவல் பிளாக் போர்டு தயாரித்தோம். கம்பி பந்தல் போட்டோம். இப்படி நிறைய கட்டமைப்பு வசதிகள் நிறைய ஏற்படுத்தி கொடுத்துட்டு நாங்கள் போய் பெற்றோர்களை சந்திக்க ஆரம்பித்தோம். பெற்றோர்களை சந்தித்து இந்த பள்ளிக்கூடம் ஒரு தரமான பள்ளிக்கூடம், நல்ல பாடம் சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை வந்து பாருங்கள், எங்கள் பள்ளிக்கூடத்தில் சேருங்க அப்படின்னு கட்டமைப்புகளை நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வீடு வீடாக தெருவாக பெற்றோர்கள் மத்தியில் போய் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். இந்த பள்ளியில் உள்ள கட்டடங்களுக்கு விஞ்ஞானிகள் மற்றும் சாதனையாளர்களின் பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இயற்கையுடன் ஒன்றிய சுகாதாரமான பள்ளி வளாகம், அடிப்படை வசதிகள், மாணவர்களை அரவணைத்துச் செல்லும் ஆசிரியர்கள், பல்வேறு வசதிகளோடு இப்பள்ளி இயங்குவதால் படிப்பு சொல்லித்தர ஆசிரியர் எல்லாருமே நல்லபடியாக சொல்லித்தராங்க. மொதல் 2 பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியத்தில் பணம் கட்டி தான் 3 வருஷம் படிக்க வச்சேன். ஆனால் படிக்க வச்சும் தமிழில் கூட சரியாக பேர் எழுத தெரியல, கோச்சிங் நல்லா இல்லை, பணம் கட்டியும் சரியாக வரல. அதனால் இந்த ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்தோம். 2 பிள்ளைங்க இப்போ நல்லா படிக்கிறாங்க. சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்குது, நல்ல வகுப்பறைகள் இருக்குது, தண்ணீர் வசதியிலேருந்து எல்லாமே நல்லா கிடைக்கிது, பிள்ளைங்க பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க, நல்லா டீச்சிங் நல்லா இருக்குது. அதனால தான் முக்கியமாக இங்கே சேர்க்குறோம் நாங்கள். இயற்கையுடன் ஒன்றிய சுகாதாரமான பள்ளி வளாகம், அடிப்படை வசதிகள், மாணவர்களை அரவணைத்துச் செல்லும் ஆசிரியர்கள் என பல்வேறு வசதிகளோடு இப்பள்ளி இயங்குவதால் தனியார் பள்ளிகளை கூட தவிர்த்துவிட்டு இப்பள்ளியில் சேர்க்க பெற்றோர் ஆர்வம் காட்டுகின்றனர். இதுபோன்றே இன்னும் நிறைய அரசு பள்ளிகள் வருவதே தனியார் பள்ளிகளின் கல்வி கட்டண கொள்ளைக்கு தீர்வாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன்.